மக்கள் அதிகாரம் யூடியூப் சேனல் மக்களை வரவேற்று வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மனித வாழ்க்கை விஞ்ஞானத்தில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் இழக்கும் நிலைதான். ஒரு காலத்தில் மனிதன் மாட்டு வண்டியில் செல்லும்போது மனிதனுக்கு பரபரப்பும் டென்ஷனும் இல்லாமல் வாழ்ந்தான். மக்கள் உடல் உழைப்பு தனக்கு தேவை எதுவோ அது மட்டுமே இருந்தால் போதும் என்று நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்த வாழ்க்கை அது. ஒருவேளை உணவு இல்லை என்றாலும் நிம்மதிக்கும் சந்தோஷத்திற்கும் குறைவில்லை. ஆனால் கார் இருக்கிறது, பைக் இருக்கிறது, பங்களா இருக்கிறது, பணம் இருக்கிறது, சொகுசான வாழ்க்கை இருக்கிறது. எது இருந்தும் சொந்த பந்தங்களிடம் மனம் விட்டு பேச முடியாத நிலை, போலியான வாழ்க்கை, மனிதனுக்கு மனிதன் நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை, யார் எப்போது நம்மை கவிழ்ப்பானோ என்ற சந்தேகத்தில் வாழ்க்கை. அது அதிகாரியாக இருந்தாலும் அரசியல்வாதியாக இருந்தாலும் சாமானிய மனிதர்களாக இருந்தாலும் இந்த நிலைக்கு வாழ்க்கை காரணம். மனித வாழ்க்கை அடுத்தவனை விடத்தான் முன்னேறிவிட வேண்டும். எந்த வழியிலாவது ஒரு குறுக்கு வழி, எப்போதும் யாருக்கும் அது பயன்படாது. இப்படி வாழ்பவர்கள் வாழ்க்கையின் சந்தோஷத்தை இழந்து விடுவார்கள். இதுதான் மனித வாழ்க்கையின் விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானத்தால் மனிதன் முன்னேற்றம் நிரந்தரமானதா? இல்லை. அந்த நேரத்திற்கு தான் அது ஏசி வைத்திருக்கிறார்கள், கரண்ட் இல்லை என்றால் அது ஓடாது. கார் வைத்திருக்கிறார்கள், பெட்ரோல் இல்லை என்றால் அது ஓடாது. இப்படி ஒவ்வொன்றிலும் அதன் இயக்கம் பொருட்செலவு இல்லாமல் மனித வாழ்க்கை விஞ்ஞானம். மேலும் இதையெல்லாம் விட வருங்கால இளைய தலைமுறைகள் இந்த வாழ்க்கையெல்லாம் கடந்து பறக்கும் நிலைக்கு மனித வாழ்க்கை மாறும் என ஓலைச்சுவடியில் எழுதப்பட்ட காலம் விரைவில் நிஜமாக போகிறதா? இந்த காணொளி. அடுத்த காணொளியில் முக்கிய தகவலுடன் மக்கள் அதிகாரம் செய்திகளை சந்திக்கிறேன். நன்றி.